அம்மா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில் வந்து பொங்கல் வடை சாம்பார் சூப்பராக சாப்பிட்டாச்சு. மதியத்திற்கு சுட சுட சோறு, நேற்றுக்கு வச்ச ரசமே இருந்துச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல். ஜெய் நீ கோவமாவதடா, உனக்கு பிடிச்சதும் இருக்குது. அதுக்கப்புறம் இருங்க மீன் குழம்பு கரண்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஒதுக்கிடவே எடுத்துக்கிறேன். அதுதானே மீன் குழம்பு கரண்டி? இல்லை, இது இன்னொன்று இருக்குது. ஓ ஆமாம், இன்னொன்று இருக்குடாம்மா. இது இப்படி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அருமையான ஒரு சங்கரா மீன், அதுக்கப்புறம் இந்த கிழங்கா மீன் தலை வால்லாம் போட்டு அருமையாக குழம்பு வச்சிட்டோம். கொஞ்சமாக என்னன்னு தெரில, தும்மல். அதுக்கப்புறம் இது கிழங்கா மீன் வறுவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒருத்தன் இருக்கான், ஸ்பெஷல் பையன். எறா பிரியாணி, அருமையான ஒரு எறா பிரியாணி. எறா தெரியுதா? எறா பிரியாணி இருக்கும். இப்படி மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் மூடிக்கலாம் வாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லாக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் டிஃபன் வந்து பொங்கல் வடை சாம்பார். காலையில் செஞ்சதுமே சுட சுட சாப்பிட்டாச்சு. ஸோ உங்கள் கண்ணுலேயே காட்டல நாங்கள். அப்புறம் மதியம் தான் என்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி. அப்போ இதே ரெண்டாவது வாட்டி ரிப்பீட்டடாக மறந்துட்டேன்டா. சரி, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரெஸ் சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்கா? நம்ம சுசி பொட்டிக்கில் தான் எடுத்தது, செம்மையாக இருக்கும். சுசி பொட்டிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா தான். நிறைய பேர் வந்து சுகன்யா யாருன்னு கேட்குறீங்க. சுகன்யாவும் நம்மளும் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் 5 இயர்ஸ் ஒன்றா இருந்திருக்கோம். அவங்க கீழ் வீட்டில் இருந்தாங்க, நம்ம வந்து மேல் வீட்டில் இருந்தோம். அப்படி தான் சுகன்யாவை தெரியும் நம்மளுக்கு. ஒன்று மண்ணா பழகினவங்க, சரிங்களா? ஸோ இப்போ அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து போகிறா. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இன்னும் திருமணம் ஆகலை, இப்போ நிச்சயம் ஆகிடுச்சு. நிச்சயம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்குமே திருமணம். நம்மலாம் போயிட்டு சூப்பராக திருமணத்தில் கலக்கிட்டு வரலாம், சரிங்களா? அவங்களோட இதில் தான் நான் எடுத்தேன். அவள் வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளாக இதுதான் அவளுக்கோட பிஸ்னஸ்ஸே. ட்ரெஸ்ஸு சூப்பராக தரமாக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த இது. அவங்க சுசி பொட்டிக்கில் தான் எடுத்தது. நீங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து பூஜா குட்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவைன்றவங்க கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட நிறைய புடவைஸ்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஷில்பாக்கு புடவை எடுத்து கொடுத்ததும் சுசி பொட்டிக்கில் தான் வாங்கி கொடுத்தா பூஜா குட்டி. ரெட் கலர் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பூஜா குட்டி ஒரு பிளாக் கலரில் ஒரு சாரீ எடுத்திருக்காங்க, அதுவும் ப்ளவுஸ் தச்சு போட்டு காட்டுவாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாரீ, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே சுகன்யா கிட்ட இருக்கு. பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, நாங்கள் காசு போட்டு வாங்குறோம். அக்காக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஆமாம், நம்மளால முடிஞ்சது பண்ணுறோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தி ஆகிட்டா. ஸோ நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் நம்ம, சரிங்களா? ஸோ தேவைப்படுறவங்க நம்பிக்கையான இடம், நீங்கள் நம்பி பணம் அனுப்பலாம். கரெக்டாக உங்களுக்கு துணி வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ரொம்ப சீக்கிரம். இப்போ நாளன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா கூட இன்றைக்கி பணம் அனுப்புனா நாளன்னைக்கு உங்கள் கையில் வந்துடும். ரொம்ப அவசரம்னா கூட வாங்க, நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நம்பகமான இடம்தான். அப்புறம் வந்து பூஜா குட்டியோட பர்த்டே விலாக் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து அதை மனசார விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இது லவ் மேரேஜ் தான் கண்டிப்பாக அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதில் நான் ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் மட்டும் தரேன். இப்போ வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் லவ் மேரேஜுன்னு கிடையாது. பெரியவங்களாக பார்த்து நிச்சயம் பண்ணி அதுக்கப்புறமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுவும் வந்து உங்கள் கண்ணுக்கு லவ் மேரேஜ் மாதிரி தான் தோணும். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம வீட்டில் பூஜா குட்டியும் சரி, அந்த வீட்டில் சந்தோஷ் மாப்பிள்ளையும் சரி, 2 பேரும், அவர் ஒரு பூஜா குட்டியோட 1 வயது தான் பெரியவர். சந்தோஷ் மாப்பிள்ளை வந்து 2000, பூஜா குட்டி 2001, சரிங்களா? 1 வருஷம் தான் பெரியவர் அவர். அப்படின்றப்ப 26 வருஷம் அவர் வந்து ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணி இப்போ வந்து பூஜா குட்டியோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பூஜா குட்டியும் அப்படி தான் இத்தனை 25 வருஷம் வெயிட் பண்ணி சந்தோஷ் மாப்பிள்ளையோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க மனசில் இத்தனை வருஷமாக எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் மொத்தமாக அவங்க காட்டுறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் நாங்களே ஒத்துக்கிட்டோம். அவங்க வீட்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. 2 பேர் வீட்லேயும் பரஸ்பரம் கை நினச்சிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தியமாக எங்கள் வீட்டில் வந்து கொழுக்கட்டையே பிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பெரியவங்களே ஃபிட் ஆகிட்டோம்.
அந்த அண்ணன் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன், அண்ணா எங்கள் வீட்டுக்காரர் எதனா ஒன்று சொன்னார்னா நான் கோச்சின் உங்கள் வீட்டுக்கு தானே வருவேன், என் அண்ணன் ஃபேமிலி மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படி தான் இருக்கோம், இனிமேலும் அப்படி தான் இருப்போம். ஸோ எங்கள் குழந்தைங்க இனிமேல் சிறகடிச்சு பறக்க போகிறாங்க 2 பேரும். எங்கே நினைக்கிறோமோ அழகாக போயிட்டு வாங்க சந்தோஷமா அப்படின்னு நாங்கள் பெரியவங்க பேரண்ட்ஸே நாங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வாங்கடாமா, அதாவது மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் அவங்க வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அவ்வளோ உரிமையாக இருக்காங்க. நம்ம சைடில் வந்து ஹஸ்பண்டை மாமான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் சம்மந்தி அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டை மாமான்னு தான் கூப்பிட்றாங்க. நான் ஒரு விஷயம் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேங்க. அங்கே நான் போயிருந்தேன் இல்லையா, ஒரு நாள் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தேன். அவ்வளோ லவ் அவங்க 2 பேருக்குள்ள. சரிங்களா, எல்லாரும் இருக்காங்க, அவருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போட்டு எடுத்து வந்து வச்சுட்டு மாமா சாப்பிடுங்க மாமா, அப்புறம் ஆம்லெட் 1 போட்டு எடுத்து வச்சு திருப்பி 1 போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்திருந்தப்பவும் சரி அவரை அப்படி கவனிச்சிக்கிறாங்க. அதாவது நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், நம்மளால் கவனிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத மாமான்னு அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் மாமியாரை பார்த்த மாதிரி இருந்தது. எங்கள் மாமியாரும் அப்படிதான். அவங்க எங்கள் மாமனாரை வந்து மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றுமே இல்லை. எப்பயாச்சும் ஆசையாக இருக்கும் வந்து அப்படி நான் கூப்பிடுவேன், மாமா வாங்க போங்க, எப்படி ஐயோ மாமா என்னையா பண்ணுற, நான் ஒரு ஆசையாக நான் வேறு மாதிரிலாம் கூப்பிடுவேன். ஸோ எவ்வளோ நாங்கள் அடிச்சிக்கினாலும் அப்புறம் இப்படி ஆகிடுவோம். சரிங்களா, சம்மந்தி அம்மாவை பார்த்தது அவங்க சந்தோஷமாக இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்கணும், அவங்கள பார்த்து நம்ம ஒரு விஷயம் கற்றுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் குழந்தைங்க இருந்து இத்தனை வருஷம் நம்மளுக்காக நம்ம வீட்டில் நம்ம சொல் பேச்சை கேட்டு மதித்து இத்தனை வருஷம் பொறுத்திருந்து அவங்களுக்கு இந்த திருமணம் செட் ஆகிருக்குது. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், என் மனசார வாழ்த்துங்க. சரிங்களா, வேற என்னப்பட்டோ. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. லவ் மேரேஜும் தப்பு கிடையாதுங்க, அரேஞ்சர் மேரேஜும் தப்பு கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ போகிறோம் பார்த்தீங்களா, ஒரு வாழ்க்கை, அதில் தான் இருக்குது அந்த வாழ்க்கையோட அர்த்தம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்வாங்க, நம்புவோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வேற என்ன பட்டு நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க. www.nishopping.com வெப்சைட்டில் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். பூஜா குட்டி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா, கோச்சுக்காதண்ணா. பூஜா வந்து முடிச்சிட்ட பிறகு பேசாதன்னுவாங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேட்ரிமனிலேருந்து பூஜாவுக்கு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து நிறைய என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு பிரித்து ஓப்பன் பண்ணி அப்புறமா வீடியோஸ் போடுறோம். சரிங்களா, வாழ்க வளத்துடன். பாய் பாய்.